Hello friends, next நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஒன்னு பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்க அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வேகன்சி டீடைல் தான் இது. நிறைய பேர் வந்து இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்பீங்க, ஆர்ஆர்பி வந்து எல்லாம் எழுதிட்டு இருப்பீங்க. அடுத்து சாஃப்ட்வேருக்கான வேகன்சி டீடைல் வந்து நான் போட்டுட்டே இருக்கேன். சோ அப்டேட் வர வர உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். சோ கீப் ஆன் என்னோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ so much. ஸோ இப்போ அடுத்த வீடியோ தான் வந்து நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ESIC ரெக்வயர்மெண்ட் 2021 இதோட பப்ளிக் நோட்டீஸ் மட்டும் வந்திருக்கு. இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மார்ச்ல இல்லைனா ஏப்ரலில் நம்ம வந்து மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த டீட்டெயிலை எப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த டீட்டெயில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பட் ஆனால் இது உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 6552 காலி பணியிடங்கள். ஓகேவா, வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 6552 வேகன்சி இருக்கு. ஸோ அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ அப்பர் டிவிஷன் கிளர்க் UDCன்னு சொல்லுவாங்க, அதற்கான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 6306. ஓகேவா, 6306. ஸ்டெனோகிராஃபருக்கான வேகன்சி 246. நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டெனோகிராஃபர் முடிச்சுட்டு ஜாப் இல்லை மேம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெனோகிராஃபருக்கான நிறைய அதே எஸ்எஸ்சிலையுமே நான் சொல்லியிருப்பேன், ஸ்டெனோகிராஃபருக்கு வேகன்சி வந்து தனியாக இருந்து அது முடித்தவங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் ஸ்டெனோகிராஃபருக்கு எந்த ஒரு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இருந்தாலும் ஸ்டெனோகிராஃபருக்கு தனியாக வந்து வேகன்சி டீட்டெயில் போடுவாங்க. ஸோ அதுதான் நானும் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி 25,500 to 81,100 வரைக்கும் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 25,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும், அப் டு வந்து 81,000 வரைக்கும் உங்களோடது இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இருந்து 27 ஏஜ் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கு. நீ ஆனால் மினிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18. ஓகேவா, 18 வயசு இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 27. இந்த மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து ஓவராலாக கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட பப்ளிக் நோட்டீஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டீஸில் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலு. ஸோ நம்ம இங்கிலீஷில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓவரால் ஃபுல்லாக நான் அப்புறமா ஃபுல் புக்லெட் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், எப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இதோட வேகன்சி நான் சொன்ன மாதிரி 6306. ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ன்றது சப்ஜெக்ட் டு வேரியேஷன் டிபெண்டிங் ஆன் த ஒர்க் லோடு. திடீர்னு இதோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் அந்த ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லெவல் 4 பே. ஓகேவா, 25,000 நான் சொல்கிற மாதிரி 500 to 81,100 வரைக்கும் இருக்கும். நான் செலெக்ஷன், வெதர் செலெக்ஷன் போஸ்ட் ஆர் நான் செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் செலெக்ஷன் போஸ்ட் தான். ஓகேவா, அடுத்து ஏஜ் லிமிட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்ஸ், எஜுகேஷனல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்ஸ், வெதர் ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப் ஃபார். இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது டைரக்ட் ரெக்குவயர்மெண்ட்டு தான், எந்த வித நீங்கள் மணி கொடுத்தோ ஏதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்களோட மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் வந்து கரெக்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் இருக்குது. ஓகேவா, அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம், நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 18 to 27 இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி டிகிரி ஆஃப் அ ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஈக்குவலன் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் சூட்ஸ் அண்ட் டேட்டாபேஸ். ஆக்சுவலாக ஆஃபீஸ் கண்டிப்பாக, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் வேர்டு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட் டீட்டெயிலு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபருக்கு இது நான் வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்தோடனே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டெனோகிராஃபர் சொன்ன மாதிரி 246. ஸோ குரூப் சி நான் ஹெசடட் மினிஸ்ட்ரியல். ஸோ இதுவுமே வந்து சேம் சேலரி தான். ஓகேவா, ஆனால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெனோ முடிச்சிருக்கணும், அதுதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸ்கில்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12th பாஸ் ஆனவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா டூரேஷன் 10 minutes அட் 80 words per minute வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா,
அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் 50 மினிட்ஸில் வந்து இங்கிலீஷும் 65 மினிட்ஸில் ஹிந்தி ஒன்லி ஆன் கம்ப்யூட்டரில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்க டீட்டெயிலு. இதுக்கு கண்டிப்பாக நிறைய பேரை அப்ளை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எய்மு. நிறைய பேருக்கு இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதோடைய எக்ஸாம் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ, பாய். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க சரி நம்மளோட சேனல் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து லைக் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே வந்து அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.